ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகைக்கு தொடர்ந்து 4 நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி தெலுங்கு வருடப்பிறப்பிற்கு அரசு விடுமுறை கொடுத்துருக்காங்க. மார்ச் 21ஆம் தேதி ரம்ஜான் பெருநாளுக்காக பண்டிகைக்காக விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 நாள் தான் விடுமுறை கிடைக்கிது. எங்கே 4 நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கேப் இருக்குது. ஸோ பல்வேறு முஸ்லீம் இன்ஸ்டியூஷன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே தொடர்ச்சியாக 4 நாள் விடுமுறை கொடுத்துருவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை லோக்கல் ஹாலிடேஸாக டெக்ளேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காம்பன்சேட் ஒர்க்கிங் டேஸ் ஒன்றா கண்டக்ட் பண்ணிக்கிடுவாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு. ஸோ ரமலான் பண்டிகையை பொறுத்தளவுக்கு பிறை பார்த்து நோன்பை வைக்கணும், பிறை பார்த்து நோன்பை பெருநாள் கொண்டாடணும். ஸோ இப்போ காலண்டரில் நீங்கள் மார்ச் 21 அப்படிங்கிறது 30 நோன்பு பூர்த்தியாகி அதுக்கு மறுநாள் தான் ரம்ஜான் பண்டிகை சனிக்கிழமைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒருவேளை 29 நோன்புகள் பூர்த்தியானால் மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும். ஸோ அப்போ 4 நாட்கள் விடுமுறை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்போ எல்லாத்துக்கும் தமிழக கவர்மெண்ட்டே எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் டெக்ளேர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தமிழக அரசு முன்கூட்டியே அந்த வெள்ளிக்கிழமை உள்ளூர் விடுமுறையாக அறிவிப்பு செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பல முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே வெள்ளிக்கிழமை லோக்கல் ஹாலிடேஸாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு காம்பன்சேட் ஒர்க்கிங் டேஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் இந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகைக்கு 4 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நிறையா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்.